Hi guys, welcome to our money market YouTube channel. இன்னைக்கு நம்ம பாத்தீங்க அப்படினா ட்ரிபிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னோட ரிவர்சல் ட்ரெண்டிங்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். இது டபுள் கேண்டில்ஸ்டிக்கை விட கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? So இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ்ல பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து 3 கேண்டில்ஸ் பேட்டர்ன்ஸ் ஆர் ரிவர்சல் பேட்டர்ன் which signal the end of the current trends at the start of the new trends is opposite directions. ஒரு மூணு கேண்டில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அந்த மூணு கேண்டில்ல பாத்தீங்க அப்படினா ஒரு bullish கேண்டில் இருக்கும், இல்ல bearish கேண்டில் இருக்கும். அது பக்கம் இன்னொரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். அனதர் பாத்தீங்கன்னா இன்னொரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு, நடுவில் இருக்கக்கூடிய கேண்டில் வந்து எது வந்தா நமக்கு வந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. And then other three candle patterns are continuation patterns which signals a pause and then continuations of the current trend. Okay. ஸோ இப்போ நம்ம இந்த தியரிட்டிக்கல் சில விஷயம் வந்து கவனிச்சுக்கோங்க, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த இடத்துல ரிவர்சல் ஆகுது, எப்படி கண்டினியூஸ் ஆகுது, இந்த மூணு கேண்டில் வச்சு நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஓகே. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகே சார், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மார்னிங் ஸ்டார் அப்படின்றது கீழே இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, சூரியனோட உதயம் நீங்கள் இப்படி கூட வச்சுங்க, அப்புறம் ஸ்டார்ஸ் கன்சிடர் பண்ண விட ஒரு சன்னு வச்சுங்க. காலை டைமில் கீழே ஸ்டார்ட் ஆகுது. இது ஈவினிங் ஸ்டார் அப்படின்னா மேலே அப்படின்ட்டு வச்சுங்க. ஓகே, மார்னிங் அண்ட் ஈவினிங். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு கேண்டில் வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது, டாப் ட்ரெண்ட்ல இருந்து ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல இருந்து நமக்கு பாட்டம் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மார்னிங் ஸ்டார்னுவாங்க. இங்கே ரொம்ப க்ளோஸ் வச்சு இது தெரியல அப்படின்னா அது டோஜி கூட சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ என்ன இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட்டு கீழே கட் ஆகிட்டு இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் விட்டு பாருங்கள், அது என்ன அப்படின்னா அகைன் திரும்ப வந்து மேலே வர ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ் கேண்டிலோட சைஸ் சரி, இப்போ நம்ம எந்த வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து க்ளோசிங் காமிச்சிருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பையர்ஸோட செல்லர்ஸோட ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது இதை தாண்டி ஒரு க்ளோஸ் வச்சு ஒரு கொஞ்சம் ஒரு 2 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், ஏன்னா இந்த இடத்துல தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ் பண்ணிக்கிறோம். நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா ஓகே இல்லை ட்ரெண்ட்ஸ் வந்து கண்டினியூஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பை பண்ணிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப்படியே ஃபாலோ ஆகும், திரும்ப ரைஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப என்னன்னா அந்த கேண்டில் வந்து இதை க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம ஒரு டவுட், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஓகே இந்த கேண்டில் வந்து மூவ் ஆகிடுச்சு, நம்ம என்ன பண்ணோம்னா அப்போ இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவுக்கு வந்து நம்ம பை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அகைன் நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நமக்கு ஒரு டவுட் ரேட்டை காட்டி ஒரு ஃபேக் மூமெண்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் என்னன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்னன்னா ட்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மூவிங்ஸில் இருக்கும். ஓகே. இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா மார்னிங் ஸ்டார் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. பிஃபோர் கேண்டில் ஒரு புல்லிஷ் ஆகும், அடுத்த கேண்டில் வந்து நமக்கு பேரிஷ் கேண்டிலாகவும் அடுத்தது ஒரு புல்லிஷ் கேண்டிலாகவும் ஃபாலோ ஆகும். பிஏ அண்டு புல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்டார்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே. ஸோ இந்த கேண்டிலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்டார். ஓகே. பையரோட ப்ரெஷர் செல்லரோட ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால அடுத்து வந்து ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இவ்வளோ நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புல்லிஷ் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒரு கன்ஃபர்மேஷன் ரெண்டு பக்கத்தோட ப்ரெஷரில் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து டவுன் ரன் போடுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்து பியரிஷ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே. ஸோ இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. ஃபஸ்ட் கேண்டில் பெருசாக இருக்கும், செகண்ட் கேண்டில் வந்து ஒரு டோஜி ஸ்டார் ஈவினிங் ஸ்டார் ஆகிற வந்து மார்னிங் ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கேண்டில் கிட்டத்தட்ட நியராக பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோசிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்னா மார்க்கெட் வந்து அடுத்த ரிவர்சலில் தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த ஏரியா எடுத்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகே. நெக்ஸ்ட் வந்து 3 ஒயிட் சோல்ஜர் அண்ட் 3 பிளாக் க்ரௌஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இப்போ சோல்ஜர்ஸ்ன்னும் போது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, நம்ம வந்து சோல்ஜர்ஸ் அப்படின்னா வந்து கிரவுண்ட் லெவலில் இருப்பாங்க. ஓகே. ஸோ சோல்ஜர்ஸ் வந்து கிரவுண்ட் லெவலில் இருப்பாங்க. க்ராஸ்னா காக்கா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிங்க. அப்போ வந்து இது மேலே. ஸோ கீழே இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்ட்ஸில் நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஈவினிங் ஸ்டார் இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு வந்து டோஜி ஆர் ஈவினிங் ஸ்டார், ஓகே, மார்னிங் ஸ்டார் இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிட்டு தொடர்ச்சி ஒரு 3 கேண்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு புல்லிஷ் மூமெண்ட் கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் டவுன் ட்ரெண்ட் வந்தது, இப்போ நமக்கு அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ பிஃபோராக பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார்ன்ற விஷயங்களை பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய கேண்டில் எடுத்து ஒரு சின்ன கேண்டில் அகைன் இன்னொரு பெரிய கேண்டில் வருது. இந்த
கன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 black crows அப்படின்னும் போது என்ன அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே வராங்க. ஓகே, ஸோ இங்கே அதே போல் தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்தது. அப் ட்ரெண்ட் என்னாங்கன்னா ஒரு சம் ஆஃப் பிளேஸில் வந்து ஒரு க்ளோஸ் வச்சுட்டு நமக்கு என்னென்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் கேண்டில் வந்து இதை பிரேக் பண்ணுது. ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பிரேக் பண்ணிட்டு அகைன் என்ன ஆகும் அப்படின்னா இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் வந்து நமக்கு ஒரு ட்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி இறங்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, அண்ட் தென் பார்த்திங்கன்னா இன்னொரு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது. பேரிஷ் கேண்டில் 1, பேரிஷ் கேண்டில் 2, பேரிஷ் கேண்டில் 3, ஒரு ரீடெஸ்ட். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பயந்துடாதீங்க, இது வந்து ஜஸ்ட் ஒரு ரீடெஸ்ட் தான். ஓகேவா, மேலே போய்ட்டு அகைன் வந்து திரும்ப கீழே வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு வந்து ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் அப் டு டவுன். அப் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. இங்கே வந்து டவுனில் இருந்து அப்புக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா 3 white soldiers and then 3 black crows அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது என்னன்னா 3 inside up and then 3 inside down. ஓகே, உள்ளேயே வந்து விழுங்குறது. ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து நமக்கு ஃபஸ்ட் கேண்டிலில் கம்பேர் பண்ணும்போது அதோட குறைவாக இன்னத்தில் ஒரு புல்லிஷ் ஆகுது. செகண்ட் கேண்டில் வந்து ஒரு புல்லிஷ். ஓகே, ஸோ இந்த கேண்டிலை பீட் பண்ணி அப்படியே வந்து மேலே வந்து நமக்கு போயிடுச்சு அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு போக போகுதுன்னு அர்த்தம். ஓகே, நம்ம இங்கே பார்க்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேண்டில் பற்றி பார்க்காதீங்க, 3 கேண்டில்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ வந்து மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸ் தெரியும். அடுத்த கேண்டிலில் வந்து நமக்கு ஒரு ரீடெஸ்ட் கரெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு தான் என்ன ஆகும் அப்படின்னா நல்லா கொஞ்சம் இதை தாண்டி போகல. ஓகே, இதை தாண்டி ஒரு வேளை இருந்தது அப்படின்னா அது வந்து ஃபேக் பேக் டவுட் கொடுத்துட்டு வெளியே வந்திருக்கலாம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேண்டில் எப்போவுமே நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுப்பீங்க, இதுக்கு இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே, ஸ்டாப் லாஸ் போட்டிங்க அப்படின்னா ஸோ அப்போ என்னன்னா மார்க்கெட் வந்து ஒரு குரூப் டைரக்ஷன்ஸ் போயிட்டு திரும்ப என்ன அப்படின்னா ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் கட்டுற மாதிரி காட்டிட்டு பட் இங்கே நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் நம்ம இந்த இடத்துல போட்டதுனால இங்கே வந்துட்டு அகைன் ஆகணும்னா மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வேகம் வந்து எதுக்கும் செட் ஆகாது. ஓகே, ட்ரெண்ட் ரிவர்சல்ஸ் கண்டிப்பாக இருக்கும். 3 இன்சைட்ஸை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணால் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அப் ட்ரெண்ட் பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது, க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இந்த க்ளோசிங் ஏரியாவிலேருந்து நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்த கேண்டில் மேலே போகிறதுக்காக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஓகே இங்கே இடத்துல வந்து ஓப்பன் வச்சுட்டு அப்புறம் என்ன ஆகுனா அப்படியே டவுனாக இறங்க ஆரம்பிக்குது. ஓகேவா, ஸோ அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிச்சு. அடுத்தது செகண்ட் பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2. அப்போ மார்க்கெட் கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது அப்பில் இருந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் இதை வச்சு ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் இது தாண்டி போயிடுச்சு அப்படின்னாவே நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். பட் ஒரு ரீடெஸ்ட் மட்டும் பழைய கேண்டிலில் வச்சு நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன சொன்னோன்னா என்ட்ரி 1 வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி கொடுத்துருப்பீங்க. இந்த ஏரியா வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஃபஸ்ட்டு போட்டிருப்போம். அப்படியே அந்த மூமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் வருது. செகண்ட் ஏரியா வந்து இந்த இடத்துக்கு மூவ் பண்ணும்போது நம்ம இதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் ட்ரெண்டிங் ஸ்டாப் லாஸ் இங்கே கொண்டு வந்துடுங்க. ஓகே, டிஎஸ்எல் வந்து இங்கே கொண்டு வந்துடுங்க. ஸோ அப்படியே மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஏரியா வரைக்கும் ஒரு ரெக்கவரி இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோன் இருக்கிறதுனால நமக்கு வந்து என்னென்னா ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு தான் கீழே இறங்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நியூ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ டு ஆல். 3 ரிமைண்டர் கொடுத்தது இப்போ லாஸ்ட்டாக ரிவ்யூ கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார் and then பார்த்தீங்கன்னா வந்து 3 soldiers, 3 crows and then லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 3 inside 3 outside. இந்த 3 விஷயங்களை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரெண்ட் ரிவர்சல் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ டு ஆல். ஹேவ் a nice day.